தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 22. தியாகி அடித்து பிடித்து இயக்குனரை நோக்கி ஓடி வந்தான். சார் சார், என்னடா உயிர் போற மாதிரியே கத்துற? லேப்டாப்பில் ஓடும் காட்சிகளை கன்னத்தில் கை வைத்து சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தார் இயக்குனர். தியாகியை நோக்கி அவர் தலையை திருப்ப, சார், எம்எல்ஏ தீயவன் நம்ம வீட்டு வாசல்ல நிற்கிறாரு, வாங்க லைவா என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆனா ஒன்றுடா, இது கற்பனையா நிஜமானு எனக்கு தான் இப்போ குழப்பமா இருக்கு. ஏதோ ஒன்று சார், பார்க்க நல்லா இருக்குல்ல. அவன் படுத்தின பாட்டுக்கு கடைசியில் அந்த பொண்ணு பக்கத்திலே வந்து நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சுல. இல்லை, எனக்கு என்னவோ தீயவன் மேலே இப்போவும் நம்பிக்கை இல்லைடா. கூட்டிகிட்டு போய் கழுத்து அறுத்து போட்டாலும் போட்டுருவான். வாயில் நல்ல வார்த்தையே வராதா சார் உங்களுக்கு? வாங்க, பால்கனியிலிருந்து பார்த்தா கீழே பேசுறது கேட்கும் என்று இருவருமாக பால்கனியில் போய் நின்று கொண்டனர். ராமா, போய் அவளை கூட்டிட்டு வா. நமக்கு தாண்டா தேவை, நாம தான் போகணும். ஏன், அவ வரமாட்டாளா? அதான் சொல்லிட்டாளே, இனிமே உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு. நான் போய் கூப்பிட்டு அவள் வரலைன்னா உனக்கு இன்னும் கோபம் வரும். இதோ 2:08 தானே, போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாண்டா. இங்கே வச்சு பேசினா ஆட்கள் வேடிக்கை பார்ப்பாங்க, அப்புறம் உன் இஷ்டம். எரிச்சலாக சீட்டில் குத்திய தீயவனோ விறுவிறுவென்று அந்த பெரிய வீட்டின் பின்னால் இருந்த காம்பவுண்ட் உள்ளே சென்றான். 4 வீடுகள், 3 வீடு பூட்டி கிடந்தது. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இதுதான் அவன் மனைவி இருக்கும் வீடு என்று அறிய கஷ்டமில்லை. வேகமாக அந்த வீட்டின் வாசலில் முன்னால் போய் நிற்க, தேவகி ஹாலில் உட்கார்ந்திருந்தார். மடியில் எண்ணெய் தேய்த்து பேரனை கவுத்தி போட்டு கொண்டிருந்தார். அம்மாடி துளசி. என்ன தாச்சி? வெந்நீரை தூக்குறேன்னு வெயிட்டு தூக்கிட்டு இருக்காத, கர்ப்பப்பை இறங்கி போகும். உன் மகனை எண்ணெய் தேய்ச்சி போட்டிருக்கேன், குளிச்சு மட்டும் தந்துட்டு போயிடு. அது செய்யறேன் இது செய்யறேன்னு இழுத்துக்கிட்டு கிடக்காத. ராத்திரி முழுக்க கால் வலியில நீ தூங்காம கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வருது. புலம்பாம இரு அத்தாச்சி, வெந்நீரை போட்டு வச்சுட்டேன். மதியத்துக்கு குழம்பும் வச்சிருக்கேன். சோறு மட்டும் கொஞ்சம் சுட சுட அடுப்பில் வச்சுட்டு நான் அங்கே வீடெல்லாம் தொடச்சி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன் என்று புடவை தலைப்பில் தன் கைகளை துடைத்து கொண்டு வெளியே வந்த துளசி வாசலில் கையை கட்டி கொண்டு சாய்ந்து நின்ற தீயவனை கண்டுவிட்டு அப்படியே நின்றுவிட, பேரனின் காலுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்த தேவகி வாசலில் ஏதோ நிழலாடவும் அவரும் அப்பக்கமாக திரும்ப அவர் மகன் தீயவன் இருவரையும் முறைத்து கொண்டு நின்றான். தெரியும், ஊரலகத்தில் நடப்பது எல்லாமே. ஏகப்பட்ட நியூஸ் சேனல்கள் இவர்களிடம் வந்து பேட்டி எடுக்க வரிசையாக நின்றார்கள். அனுதாபம் வாங்கிறதுக்காகவோ இல்லை அவரை அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நான் இதெல்லாம் செய்யலை. என் மனசில் உள்ளதை பேசினேன். அது இப்படி வெளியே வரும்னு எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இன்னொரு பொண்ணை ஏமாத்த போறாருங்கிற ஆதங்கத்தில் பேசினேன். அந்த பொண்ணுக்கும் என்னோட நிலைமை தானேன்னு நினச்சி தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினே தவிர அவரோட பொண்டாட்டியாக மறுபடியும் வாழணுன்னோ இல்லை அவரை அசிங்கப்படுத்தி அதில் ஆதாயம் தேடணுன்னோ எனக்கு எந்த அவசியமும் இல்லை. என் வாழ்க்கையே என்னை வாழ விடுங்க. இல்லை உங்கள் யார் கண்ணிலையும் படாத இடமா எங்கேயாவது இருந்தா அங்கே நான் போயிடுவேன். இனிமே யாராவது இப்படி வந்து நின்னீங்கன்னா அசிங்கமாக பேச வேண்டியது இருக்கும் என்று அத்தனை பேருக்கும் ஒரே வார்த்தையில் துளசி தடா போட்டு போய்விட்டாள். நாமளே நிம்மதி இல்லாமல் கிடக்கிறோம், இவங்க வேற நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு மைக்க தூக்கிக்கிட்டு வந்துருவாங்க போல இருக்கு என்று எரிச்சலில் வந்து கதவை மூடிக்கொண்டாள். வாசலில் நின்ற புருஷனை பார்த்த துளசி ஒரு நிமிடம் மட்டும்தான் அமைதியாக நின்றாள். அதன் பிறகு கீழே குனிந்து தன் மகனை எடுத்து கொண்டவள், குளிக்க வச்சுட்டு வரேன் தாச்சி. தேவகி என்ன நடக்கப் போகிறதோ என்று 4 பக்கமுமாக தலையை ஆட்டினார். பின்னால் இருந்த திண்டில் துளசி அமர்ந்திருந்தாள். தொடை வரை சேலையை தூக்கி நகட்டி போட்டுவிட்டு காலில் தன் மகனை குப்புற படுக்க போட்டு சோப்பை தேய்த்து கொண்டிருந்தாள். அங்கு வாசலில் நின்ற தீயவனோ சுற்றி அந்த வீட்டைத்தான் பார்த்தான். 2 பேர் தூங்கக்கூடிய அறை ஒன்று, குட்டி கிச்சன், ஒரு ஹால், பின்னால் குளிப்பதற்கு ஒரு மறைப்பு. இதுதான் வீடு. முன்னால் இருந்து அவன் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் அவள் பின்னால் பிள்ளையை குளிக்க வைப்பது தெளிவாக தெரிந்தது. வாசலில் நின்ற தன் மகனை ஏறிட்டு பார்த்த தேவகி அருகே இருந்த பல்ராமை என்ன என்னும் விதமாக கேள்வியாக பார்த்திட, துளசிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்கத்த. என் மருமக இப்பதான் நிம்மதியா இருக்கா, யாரும் அவகிட்ட பேச வேண்டாம். அதை சொல்ல நீ யாரு? 2 பேரும் கூட்டு சேர்ந்து செஞ்ச வேலை தானே இதெல்லாம். இங்க வந்து உட்காந்துக்கிட்டா விட்டுடுவனா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னையும் சேர்த்து கொல்லணும்னு தான் பார்க்குறேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் இருக்கு என்று பல்லிடுக்கில் தேவகியிடம் கத்திவிட்டு அவரை தாண்டி நிலையில் தலையிடிக்காமல் குனிந்து பின்னால் நோக்கி நடந்தான். டேய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கே போனாலும் எங்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு பின்னாடியே வந்திருக்கீங்களா? ஏண்டா அவனை கூட்டிட்டு இங்கே வந்திருக்க என்று தேவகி பலராமை சாடிட, அத்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எதா இருந்தாலும் உங்கள் மகன்கிட்டயே பேசு. இவ வேற புருஷன் பைத்தியம், மறுபடியும் ஏதாவது சொன்னான்னு இவன் கூட போயிட்டானா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிருமே. தன்னால் முடியாத ஒன்றை தன் மருமகள் துணிந்து செய்ததில் மகிழ்ச்சியே. உடைந்து நின்று விடுவாளோ என்று பயந்த தேவகிக்கு மருமகள் நிமிர்ந்து நின்று சபாஷ் போட வைத்தாள். ஏன் அத்தாச்சி கலங்குற? என்னைய பெத்தவளா இருந்திருந்தா உன்னை விட்டுருப்பனா? 3 வேளை சோறுதானே அத்தாச்சி, அதை என்னால் போட முடியும், வா
என்று பச்சை உடலோடு அந்த சென்னை ரோட்டில் மாமியாரின் கையை பிடித்து அழைத்து வந்த அவளை பிரமித்து போய் பார்த்தார். எது எல்லாம் தீயவன் தன்னை ரசிக்க வேண்டுமென்று மாற்றினாலோ அதையெல்லாம் அங்கேயே விட்டுவிட்டு ஜவ்வாது மலை துளசியாகவே மறுபடியும் மாறிக்கொண்டாள். யாருக்காகவும் மாறக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அத்தாச்சி. இதுதான் எப்பவும் எனக்கு அழகு என்று ஜாக்கெட் இல்லாத மேனியை சேலை கொண்டு மறைத்தாள். நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டில் இரு என்று தேவகியோ கெஞ்சி பார்த்தார். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் சும்மா உட்காந்துருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் அத்தாச்சி. எதையும் நினைக்காத அளவு ஓடணும். நான் சாக மாட்டேன் அத்தாச்சி, பயப்படாத. நான் ஏன் சாகணும்? நான் சரியாதானே இருந்தேன். அடுத்து என்ன செய்யணும்னு யோசனை தான். பிள்ளைய வளர்க்கணும். இறந்த காலத்துக்காக சாக தயாரில்லை. எதிர்காலம் என்ன வச்சிருக்கு, நான் என்ன செய்யணும்னு நிறைய யோசனை. இத்தனை தெளிவுள்ள பெண் ஒரு காதலில் கோலையாகி போனாளே என்று வலித்தாலும் பரவாயில்லை. இவளாவது உடைந்து போகாது முன்னோக்கி நடந்தாளே, அதுவரை மகிழ்ச்சியே அவருக்கு. மறுபடியும் புருஷனை பார்த்து அவன் ஆசை காட்டி கூட்டி கொண்டு போயிட்டால் என்ன செய்ய? தேவகிதான் தலையில் கை வைத்து திண்ணையில் உட்கார்ந்து விட்டார். புருஷனும் பொண்டாட்டியும் பேசுவதற்கிடையில் இவர்கள் என்ன செய்ய முடியும்? ஏய், உன்கிட்ட தான் பேசணும். அவள் அருகில் உள்ள திண்டில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் தீயவன். துளசியோ மகனை குளிக்க வைப்பதில் படுபிசியாக இருந்தாள். என் பிள்ளைக்கு முன்னாடி சோப்பு போடுவோமா என்று குப்புற கிடந்த மகனை தூக்கி முன்னால் போட பப்பரப்ப என்று அவன் இனம் காட்டி கொடுக்க, ஆம்பளை பிள்ளையா, பரவாயில்ல, சிங்கக்குட்டி தான் கொடுத்துருக்கேன் என்றவன் பேச்சில் அழுத்தி சோப்பை போட்டாள். நீ பண்ணதுக்கெல்லாம் நான் தான் உன்னை மூஞ்சி மூஞ்சின்னு குத்தணும். அமைதியாக வந்து நிற்கிறேன்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. உங்ககிட்ட பேசணும், எழுந்துச்சு வா. ஒழுங்கா எல்லார்கிட்டையும் வந்து நான் சொன்னதெல்லாம் போய் அவர் மேலே இருக்கிற விரோதத்தில் அப்படி சொல்லிட்டேன். எதிர்கட்சிக்காரன் காசு தந்தான், அப்படி இப்படி நீ ஏதாவது சொல்லு. அதே போல் சரியாய்த்தான் என்று போடுவாள் என்று கனவு கோட்டை கட்டி வந்திருப்பான் போல. நான் எதுக்கு சொல்லணும்? சொல்ற. சொல்ல மாட்டேன், முடியாது. குளித்த மகனுக்கு டவலை எடுத்து துடைத்தாள். அப்படியே எட்டி மிதிச்சனு வையே, சுவரோட சுவரா போயிடுவ. அப்ப என் கூடவாவது வந்து அந்த வீட்டில் இரு. எதுக்கு வரணும்? வர முடியாது என்று சுவற்றை பிடித்து தட்டு தடுமாறி எழும்பி மகனை தூக்கி கொண்டு போய் ஹாலில் இருந்த பாயில் படுக்க போட்டவள் பவுடரை மகனுக்கு போட ஆரம்பிக்க இவள் பின்னாலேயே அவனும் நடந்து வந்து ஹாலில் கிடந்த சேரில் உட்கார்ந்தான். பாரு, கோடி ரூபாய் ஆனாலும் தரேன். ஒரே ஒரு அறிக்கை, எனக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லு. நீயும் உன் மகனும். அவனின் அந்த உன் மகனும் என்ற வார்த்தையில் அவனை ஏறிட்டு பார்த்த துளசியோ, என் மகனை வளர்க்க கோடி ரூபாயெல்லாம் தேவையில்லை. என் மகனை வளர்க்க அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கணும்னு தேவையில்லை. என் மகனை வளர்க்க தரங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. என் மகனை வளர்க்க தாலி தான் வேணும்னு அவசியம் இல்லை. பலி அந்த பக்கம் போறீங்களா இல்ல இன்னும் அசிங்கப்பட்டு போறீங்களா என்றவளின் கழுத்தோடு பிடித்து தீயவன் தூக்கிவிட அப்படியே அவன் கழுத்தில் கோழி குஞ்சாக துளசி துடிக்க, ஐயையோ அம்மாடி என்று தேவகி ஓடி வர, டேய் தீயவா என்று தேவகியும் பலராமும் ஓடி வர தீயவன் தன் கையை விடுவிக்க தளர்ந்து போய் கீழே விழப்போனவள் தடுமாறி நிலையாக சுவரை பிடித்து நின்று கொண்டவள், தப்பு என் பேர்ல, அதனாலதான் இப்பவும் அமைதியா நின்றுக்கிட்டு இருக்கேன். கை எனக்கும் இருக்கு. நானும் திருப்பி அடிச்சா அவமானம் உங்களுக்கு தான். ஒரு தாலிக்காக அன்னைக்கு போராடினேன். இன்னைக்கு என் தாய்மைக்காக போராட எனக்கு தெரியும். அதோட உங்களோட பிச்சையில தான் வாழணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. வெளியே போறீங்களா இல்ல போய் வாசல்ல நின்று என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்றாருன்னு கத்தவா என்று அடக்கப்பட்ட கோபத்தோடு வந்த துளசியின் வார்த்தையில் தரையில் ஓங்கி மிதித்த தீயவனோ, என்னோட அரசியல் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிட்டோம்னு நினைக்காதடி. உன்னை எப்படி என் கோட்டைக்குள்ள கொண்டு வரணும்னு தெரியும். முடிஞ்சதை பாருங்க. உங்க கூட வாழணும்னு அன்னைக்கு ஆசைப்பட்டது நான். அதனால தான் உங்க கூட வாழ்ந்தேன். உங்க கூட இனிமே வாழ்க்கை இல்லைன்னு முடிவெடுத்ததும் நான் தான். அன்னைக்கு எப்படி என் முடிவில் மாற்றம் இல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் நான் எடுத்திருக்கிற முடிவுலையும் உங்களால் கூட மாற்றத்தை உண்டாக்க முடியாது. இந்த 2 கை 2 கால் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்க என்னால் முடியும். முடிஞ்சதை செய்யுங்க, போயிட்டு வராதிங்க. போங்க என்று விட்டு கையில் துடப்பத்தையும் விளக்குமாறையும் தூக்கி கொண்ட துளசியோ, அத்தாச்சி வேலைக்கு போயிட்டு வரேன். புள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. கழுகு சுத்துற இடம் புள்ள கவனம் என்று வாசலில் நின்று கொண்டிருந்த தீயவனை ஓரப்பார்வை பார்த்து கொண்டே துளசி விறுவிறுவென்று தன் வேலைக்கு புறப்பட்டாள். காதல் அவள் முதுகெலும்பை உடைத்து போட்டிருந்தது. தாய்மை அவள் முதுகெலும்பை மறுபடியும் நிமிர்ந்து நிற்க செய்தது. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.